எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைய வீடியோவில் நார்மல் ஆப்பரேட்டிங் செல் டெம்பரேச்சர் என்ற பற்றி பார்ப்போம். இதை வந்து நாக்ட் என்று சிம்பிளா சோலார் மாடியூலில் சொல்லுவோம். இந்த நாக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எந்த விஷயத்துலன்னா அந்த டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ இந்த சோலார் பேனல் வந்து ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாக்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதை விளங்குறதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் எஸ்டிசி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன்ன்றதை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன்ன்றது திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வந்து ஒரு மேனுஃபேக்சர்ஸ் வந்து சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணினதுக்கு பிறகு அதை வந்து ப்ராமிஸ் பண்ணிவினோம். ஒரு இது வந்து 250 வேட்ஸ் பேனல் ப்ராமிஸ் பண்ணுவோம். இந்த 250 வேட்ஸ்ன்றது எப்போ கிடைக்குமெண்டா அந்த அவைகள் சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷனில் மட்டும்தான் அந்த 250 வேட்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் என்னென்னா வந்து 1000 வேட் per மீட்டர் ஸ்கொயர் சோலார் ரேடியேஷன் இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸ் ஆஃப் செல் டெம்பரேச்சர் இருக்கணும், மூன்றாவது வந்து 1.5 ஏர் மாஸ் இருக்கணும். அப்போ இந்த மூன்று கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற டைமில் இது வந்து 250 வேட்ஸ் தரும் என்றால் அது ப்ராமிஸ். அப்போ இது வந்து இது ஸ்டாண்டர்டைஸ் கண்டிஷன். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தாங்க, ஒவ்வொரு டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, அதாவது செல் டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு, அதாவது சோலார் பிவி மொடியூலுன்ற டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு வரும்போது எங்களுக்கு பவர் லாஸ் வரும். ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் ஒரு 0.5% பவர் லாஸ் வந்து இருக்கும். அதுவும் பேனலில் ஸ்பெசிஃபிகேஷனில் தருவினம். அப்போ நாங்கள் இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருதுண்டா, இப்போ இந்த செல் டெம்பரேச்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னாங்க இந்த செல் டெம்பரேச்சர்ன்றது வேறு, அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ன்றது டோட்டலி வேறு ரெண்டு விஷயம். அப்போ நிறைய பேர் வந்து செல் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ambient டெம்பரேச்சர் வந்து சேம் அண்டமாக யோசிச்சிருப்பீங்கன்னா அது வந்து ராங். அப்போ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 20 டிகிரியாக இருக்க செல் வந்து 40 டிகிரிக்கு போகலாம். அதான் செல் ஹீட்டிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த செல் எவ்வளோத்துக்கு ஹீட் ஆகும்ன்றதை டிஃபைன் பண்ண போகிறதா இந்த நாக்ட். இப்போ நாக்ட்ன்ற என்னமோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னத்துக்கு தர்றீனம்னா, இந்த செல் வந்து அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சர் வந்து சொல்லுவினம் என்னுடைய சோலார் பேனல்ஸ் வந்து ஹீட் ஆகுமா ஆகாதா, இதுதான் இந்த நாக்ட் வந்து சொல்ல போகுது. அப்போ எல்லா மேனுஃபேக்சரும் இந்த நாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தர மாட்டோம். சில பேனல்ஸில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும், சில பேனல்ஸ் இந்த பேக் சைடில் சம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அதில் சில நேரத்தில் நாக்ட் இருக்காது. அப்போ நாக்ட்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பேனல் வந்து ஹீட் எவ்வளவு ஹீட்டை வந்து ஹீட் ஆகக்கூடிய பேனலா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். அப்போ ஹீட் ஆகினா என்ன பிரச்சனை நாங்கள் சொன்னாங்க, பவர் லாஸ் வரும். அந்த ஒரு டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸை விட கூட போகும்போது 26, 27, 28 போகும்போது உங்களுக்கு பவர் லாஸ் வரும். அப்போ நாக்ட் இஸ் a standard of verifying whether a solar panel is good or bad. Okay, lower the knocked value always better for the solar panel performance. So we want the lower value. Okay, இப்போ டீப்பா உள்ளுக்க போவோம். இந்த knockedன்றது nominal operating cell temperature is defined as the solar panel temperature based on 4 main standard reference environment. Okay, இங்க வந்து 4 environment சொல்றோம். STCல 3 environment சொல்றோம், இங்க 4 கண்டிஷன் சொல்றோம். இப்போ 4 கண்டிஷன்ல ரேடியேஷன் வந்து இங்க 800 watt per meter square, அங்க STCல 1000, இங்க டிஃபரெண்ட். அப்போ அதையும் இந்த டெஸ்ட் கண்டிஷன் டிஃபரெண்ட். ஓகே, அப்போ 800 watt per meter square. விண்ட் வெலோசிட்டி வருது இங்கே. ஏன் விண்ட் வெலோசிட்டி வருதுன்னா, நாங்கள் சொன்ன விண்ட் வெலோசிட்டி இந்த வந்து எங்களோட சோலார் பேனல்ஸை கூல் பண்ணும். அதாவது நல்ல வெலோசிட்டி இருக்குமெண்டா, அதாவது நல்ல ஃப்ளோ ஆஃப் ஏர் இருக்குமெண்டா சோலார் பேனல்ஸ் கூல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த டெஸ்டிங் கண்டிஷன்ஸில் விண்ட் வெலோசிட்டி இருக்குது. ஏர் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். இது அட்மாஸ்பியரிக் ஏர் டெம்பரேச்சர் எங்களுக்கு தெரியும் 20 டிகிரி செல்சியஸ். வி கேன் ஈஸிலி கண்டுபிடிக்கலாம் எங்களோட இப்போ ambient டெம்பரேச்சர் எவ்வளோ ஆண்டு. அப்போ இன்க்ளைன்ட் ஆங்கிள் வந்து 45, இந்த பேனல் வந்து 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கணும். அப்போ என்ன இதில் சொல்லப்படுதுன்னா, இந்த 4 கண்டிஷன்லையும் செய்த மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பேனலை கொண்டு டெஸ்ட் பண்ணும்போது அந்த பேனல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40 டிகிரி ரீச் ஆகிடுச்சுண்டா அவன் நாமினல் நாக்ட் வேல்யூ வந்து 40 டிகிரி. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கண்டிஷனில் என்னுடைய பேனல் வந்து 40 டிகிரியை ரீச் ஆகும், 40 டிகிரியில் அது ஆப்ரேட் பண்ணும் என்றது இந்த மீனிங். அப்போ என்ன சொன்ன 20 டிகிரி ambient டெம்பரேச்சர் கேட்க இந்த பேனல் 40 டிகிரி ரீச் ஆகும். இப்போ இந்த 800 watt per meter square இதில் வந்து சோலார் ரேடியேஷனும் இம்பாக்ட் பண்ணும். இப்போ 800 watt per meter square சோலார் ரேடியேஷன் இருக்குது, 1 மீட்டர் per second விண்ட் வெலாசிட்டி இருக்குது, அண்ட் ஏர்
டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு அண்ட் 45 டிகிரி ஆங்கிளில் இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆக போகும்போது என்னுடைய பேனல் வந்து 40 டிகிரியில் ஆப்ரேட் பண்ணுதுண்டா அதுண்ட ஆப்ரேட்டிங் செல் டெம்பரேச்சர் வந்து 40, அதுதான் நாக்ட்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நாங்கள் சொல்லுவோம் என்னது நாக்ட் வேல்யூ குறைஞ்சா 30 இருந்தால் பெட்டர். அப்போ இவ்வளோ கண்டிஷனில் 30 டிகிரியில் தான் இந்த பேனல் ஹீட் ஆகுதுண்டா அது பேனல் வந்து 30 டிகிரி தான் ரீச் ஆகுதுண்டா பேனலோட ஆப்ரேட்டிங் செல் டெம்பரேச்சர் 30. அப்போ 30 வந்து பெட்டர். அப்போ இதுதான் சொல்கிறோம் நாக்ட் வேல்யூ குறைவாக இருந்தால் நல்லா. அப்போ ரெண்டு பேனல்ஸை நாங்கள் கம்பேர் பண்ணும்போது குறைய நாக்ட் வேல்யூ உள்ள பேனலை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்போ 30 டிகிரி ஒரு பேனல் இருக்குது, நாக்ட் வந்து என்னமோ ஒரு நாக்ட் வந்து 40 இருக்கும்னா நாக்ட் 30 சூஸ் பண்ணுவோம். ஏன்டா 30 என்று என்ன சொல்லுதுண்டா அதோட ஹீட் வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்லும். அப்போ இப்போ வந்து அகெயின் அந்த ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஷனுக்கு வரும். அப்போ இந்த நாக்ட் வேல்யூ வச்சுக்கொண்டு எங்களோட இன்னொரு ஒரு ரீசன் வந்து இந்த செல் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கும். ஏன் செல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்னா செல் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சா தான் நாங்கள் எஸ்டிசியில் கொண்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ்டிசியில் வந்து 25 டிகிரியில் செல்சியஸில் இருக்குமா தான் எனக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். 25 டிகிரி செல்சியஸ் இந்த கூட 26, 27, 28 கூட எனக்கு பவர் லாஸ் வரப்போகுது. அப்போ எவ்வளோ பவர் லாஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சா தான் ஃபார் எக்ஸாம்பிள் 250 வாட்ஸ் ரேட்டிங் பண்ணப்பட்ட பேனல் வந்து எனக்கு இப்போ எவ்வளோ அவுட்புட் தருமன்றதை நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த செல் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கும். அப்போ செல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலாண்டா செல் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு என்னது ambient temperature ஏர் டெம்பரேச்சர் ப்ளஸ் சோலார் ரேடியேஷன் எஸ் வந்து ஸ்மால் எஸ் வந்து சோலார் ரேடியேஷன் நாக்ட் மைனஸ் நாக்ட் வேல்யூ 40 இருக்கலாம் 45 இருக்கலாம் நாக்ட் மைனஸ் 20 டிவைட் பை 800. அப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நாக்ட் வேல்யூ தந்துருவினம் சோலார் ரேடியேஷன் தந்துருவினம். அப்போ ambient temperature எங்களுக்கு தெரியும், எங்களோட ஏர் டெம்பரேச்சர் எங்களோட ரூஃபில் உள்ள எங்களோட வீட்டில் உள்ள ambient temperature தெரிஞ்சிடும். இப்போ வந்து செல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். இப்போ நாக்ட் வந்து இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டுப்பட்டிருக்கு. கன்சிடர் த பிவி மாடியூல் வித் த ஃபாலோயிங் பேராமீட்டர். ஸோ நாக்ட் வந்து 45 டிகிரி செல்சியஸ் தந்திருக்கணும், ambient டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் தந்திருக்கணும், சோலார் ரேடியேஷன் வந்து 1000 watt per meter square. அப்போ இந்த டேட்டா வச்சு வந்து கால்குலேட் த செல் டெம்பரேச்சர் ஆஃப் சோலார் பிவி மாடியூல். அப்போ இந்த செல் டெம்பரேச்சருக்கு எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்லைடில் தந்திருக்கோம். செல் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு ambient டெம்பரேச்சர் ப்ளஸ் solar radiation multiplied by knocked minus 20 divided by 800. அப்போ இதில் சிம்பிளாக நீங்கள் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் 25 டிகிரி செல்சியஸ் வந்து ambient temperature, 1000 வந்து solar radiation, 45 அந்த knocked value 45 minus 20 divided by 800. எங்களுக்கு இது வந்து டோட்டலாக வந்து 56.25 56.25 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ இதோட மீனிங் என்னென்னா வந்து இந்த கிவன் நாக்ட் வேல்யூ அதாவது 45 டிகிரி செல்சியஸ் என்ற நாக்ட் வேல்யூ உள்ள பேனலை நாங்கள் யூஸ் பண்ணும்போது சோலார் ரேடியேஷன் 1000 watt per meter square ரீச் பண்ணிக்க ambient டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இது கேட்க எங்களுக்கு செல் டெம்பரேச்சர் பேனல் வந்து 56.25 டிகிரி செல்சியஸுக்கு போகுது. அப்போ இது வந்து இஸ் டூ மச் ஆஃப் ஹீட். இப்போ 56.25 டிகிரி செல்சியஸில் இந்த பேனல் வந்து ஆப்ரேட் பண்ணப்பட போகுது. நாங்கள் வந்து இந்த நாக்ட் வேல்யூ 45 டிகிரி செல்சியஸ் உள்ள பேனலை சூஸ் பண்ணும்போது அப்போ நாங்கள் சொன்னாங்க அப்போது லாஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரை வந்து அவுட் சைடில் விட்டுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு அப்புறம் ஹீட் வெயிலில் விட்டுட்டு 3-4 ஹவர்ஸுக்கு செக் பண்ணும்போது இந்த கார் வந்து 40-50 டிகிரியில் இருக்கும். ஏன்னா அதில் மெட்டல்ஸ் இருக்குது, அதில் வந்து ஹீட் வந்து அதே சேம் அப்ளிகபிள். இப்போ சோலார் பேனல்ஸ் வந்து ரூஃப் டாப்பில் இருக்க இப்போ எங்களுக்கு 30 டிகிரி ஃபீல் ஆனால் அந்த டைமில் சோலார் பேனல்ஸ் வந்து 50 டிகிரியில் இருக்கும். ஏன்னா அது வந்து ஹீட் வந்து அது கூடவா இருக்கும். அப்போ இது வந்து ரெண்டு விஷயம் அது டிபெண்ட் பண்ணிங்க, நாக்டை டிபெண்ட் பண்ணிங்க சோலார் ரேடியேஷன். அப்போ ஸ்பெஷலி நாக்டன்றது இன்றைக்கு இப்போ டீச்சிங்கில் என்ன பார்க்குறோம்னா எவ்வளோ டெம்பரேச்சரை இது வந்து செல் வந்து ரீச் ஆகுதுன்றது பார்ப்போம். இப்போ இதை நீங்கள் கூகுளில் வை வி நீட் இந்த நாக்ட் அண்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இது சிம்பிளாக சொல்லும். நாக்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிங் டூ பேனல்ஸ் வித் த சேம் எஸ்டிசி ரேட்டிங். ஓகே, a panel with a higher rated power at knocked for example will generally result in higher performance value. Okay, higher rating available ன்னு சொல்கிறது வந்து lower knocked valueல அது கூட பவரை தர்றது தான் higher rating. அதாவது knocked value குறைவாக இருக்கணும்,
அந்த பவர் அவுட்புட் கூட இருக்கும். அப்போ இன் ஜென்ரல் வந்து இது வந்து நார்மலாக தேவையில்லை. எப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு கம்பெனி பேனலாக இருந்தால் அதில் வந்து நாக் டு வேல்யூ தேவைப்பட்டிருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பேனல் போர்டில் பின்னால் திருப்பி பார்த்தா அடுத்த வீடியோவில் நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பேனல்ஸை ரியல் ஸ்பெசிஃபிகேஷன் காட்டி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ பேக் சைடில் பார்த்தா நாக் டு வேல்யூ இருக்குமே இருந்தால் அது ஒரு குட் மேனுஃபேக்சர். இப்போ எல்லா கம்பெனியும் நாக் டு வேல்யூ தரமாண்டு இல்லை. சில கம்பெனி எஸ்டிசியை மட்டும் தந்துட்டு போயிடும். எஸ்டிசியில் உள்ள பவர் ரேட்டிங்கை மட்டும் தந்துட்டு போயிடும். ஆனால் நாக் டு வேல்யூ இருக்குமே இருந்தால் உங்களுக்கு எந்த பேனல் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ 45 டிகிரி உள்ள நாக் டு வேல்யூ உள்ள பேனலையும் 40 டிகிரி நாக் டு வேல்யூன்னு சொன்னால் ஆஸ் அ கன்சல்டன்ட் நான் என்ன சொல்லுவேன்னா 40 டிகிரி உள்ள நாக் டு வேல்யூ உள்ள பேனலை சூஸ் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா 40 டிகிரின்னா செல் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி தான் அங்கே ரீச் ஆக போகுது அட் 800 watt per meter square. அந்த 4 கண்டிஷன் இருக்கு. அப்போ நாக் டு வேல்யூ குறைகிறது பெட்டர். அப்போ இதுதான் இந்த வீடியோ இந்த சம்மரி. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இப்போ வந்து இந்த நாக்டுன்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.